அற்புதமான ஒரு பொழுது. லிபர்ட்டி ஸ்டாச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது தான் ரொம்ப அற்புதமான சீன்கள் எல்லாமே. ஹிப் அண்ட் ஹாப் அந்த பஸ்லையும் போனோம். அதனுடைய முழுமையான வீடியோ எல்லாமே இருக்குது. இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. செம்ம கூதலாக இருக்குது. இதில் வேறு இந்த ஏரியா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பில்டிங் 2 கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பா 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 இங்கே பாருங்க ஓடுற ஓட்டத்தை. என்னமோ ப்ரைஸ் எடுக்க மாதிரி தான் ஓடுறானோ அதெல்லாம். ஓடுது ஓடுது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பா 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 பிடி உஷான தோத்துறோம் போல இருக்கு. ஹியர் ஒன்லி ஐ திங்க் இருக்கு பாருங்க எல்லா மக்களும். மணி 6:07 தான் ஆகுது. செம்ம கூதை சில்லுண்டு இருக்கு. காற்று அடிச்சுட்டாக்க செத்தம் அதோட. ஓடுறான் குளிரில். சருக்கு 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 சருக்குன்னு ஓடுறானோ சைக்கிளில் வேறு. அந்த சைடில் நடக்கா டப்பக்கு டப்பக்கு கொஞ்சம் ஓடுறானோ. இந்த சைடில் மக்கள் வேறு கிராஸ் ஆகுது பாருங்க. இதெல்லாம் ஓடுது. அந்த வண்டி வந்து நிற்கிது, ரெடியாக நிற்கிது வண்டி. அரே பாபா. ரெடி ரெடி. அத சொல்லு. This one. எத்தனை மணிக்கு போகிறான்னு தெரியலையே. ஹாப் அண்ட் ஹாப் ஹப் அண்ட் ஹப்பா டாப் வியூ சைட் சி பிக்கப் ட்ராப் ஆஃப் ஒன்லி. ஐயாப்பா இந்த ஒழுப்பு கொடுக்குறான். டேய் லாரி கடைக்கு உள்ள போகிறோம்ல அது மாதிரி நானும் கேட்குறேன். செம்ம வியூவாக இருக்குது. வியூ இருக்குல்ல. பாட்டு இல்லை, லைட் மியூசிக் அப்படி இல்லாட்டி கிராத்து எதாச்சும் ஒன்று போட்டுவிடுவேன். அப்போ எது அந்த நேரத்தில் மூடு வருதோ அதை போட்டுடுறது. இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், அதை அப்படியே போகிறனாலும் போட்டு விடலாம். நீ வேறு நம்ம பேசுகிற டக்க டக்க டக்குன்னு அடிக்குது பாருங்க. இது இந்த பஸ்ஸுலேருந்து டாப் வியூ பார்க்குறீங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். என்ன போடுறதுங்கிறதான் முடிவு பண்ணிக்கணும் அங்கே போய். அது ஆஃப் பண்ணியாச்சு. அது ஆஃப் பண்ணால் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஒரு சதம் இருக்குதுல்ல அது எல்லாம் வரும். அதை மாட்டி
நல்ல காற்று அடித்தாலும் அதுக்கு மேலே ஒரு கேப் ஒன்று மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அதையும் போட்டுட்டேன்னா ஃபுல் கிளியாரிட்டியாக இருக்குது. ஓகேவாங்க இது புரியுது. ஓகே. நான் ஆனால் 4K எடுக்கலை. ஏன்னா மெமரி ஃபுல்லாக எடுத்து சொன்னீங்களா? மெமரி ஃபுல்லாகிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு மெயின் ரீசன் மெமரி கூட பெரிய மேட்டர் இல்லை. டிவிலெலாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. டிவி வந்துக்கிட்டு உங்களுக்கு மோர் தென் எனஃப். அந்த பக்கத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூ. அந்த பக்கம் வியூ. ஆமாம், அது வராது. அங்கே சூப்பராக அங்கே பாருங்கள் நல்லா இருக்கும். அங்கே வருது. பட் ஆனால் இதுலேருந்து எடுத்தா இதில் வராது. நம்ம கண்ணுக்கு தெரியும். இல்லை, இது சிட்டி வியூ நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே போவோம் பஸ்ஸு. அதான் மெயின். புரியல. உள்ளுக்குள்ளே போவோம். இந்த தெரு உள்ளுக்குள்ளே இந்த 8th அவென்யூன்னு சொன்னான்ல, அது உள்ளுக்குள்ளே போவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆன்லைன் சுரங்கிட்டானே பாட்டு. அதான் தெரியுமே. பூதை அவனுக்கு பிடிக்காது. கூதை பிடிக்காதுன்னா பிடிக்காது. இந்த கூதை திட்டின்னு வருதில்ல, தாங்க மாட்டான். இப்போ நம்மளாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் குழுவுதுன்னு சொல்லுவோம், எதுவும் போவான். ஆனால் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நேரத்தில் ஃபிட் ஆகிடும் பாடி. அவனுக்கு இந்த டான்சில் ப்ராப்ளம்லாம் இருக்குது. நான் இப்போ இதுக்காகவே 5 பேர் 6 பேர்லாம் வேலைக்கெல்லாம் வச்சுக்கிறானோ. நம்ம யாரையும் வேலைக்கு வைக்கலாம், ஒன்றும் வைக்கிறதில்ல. நம்ம அப்படியே எடுத்து போடுறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெசேஜை சொல்கிறோம். ஆனால் சுயமாக உள்ள அந்த எப்படி சொல்கிறது, கருத்து கண்ணதாசன் மாதிரியே நம்மளால் பேச முடியாது. பட் ஆனால் இன்று வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன முக்கியம், எது மாதிரி போகணும், எது மாதிரி வரணும், என்ன வியாபாரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எது மாதிரி இது மாதிரி நைம் விஷயங்கள், சேவிங்ஸ் என்ன செய்யலாம், அது மாதிரி விஷயங்கள் இப்போ பொதுவாக ஜென்ரலாக இருக்குல்ல, அது வந்து என்னால் நம்ம பேச முடியும். எவ்வளோ பேசினாலும் பேச முடியும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சரியா? ஆனால் இந்த திருக்குறளை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லிட்டாக்க முடிச்சு சொல்லி. இந்த பையன் எப்படி தெரிகிறான் உனக்கு? சரி, மாலை அவசரம் தான் நல்லா இதாக இருக்கும். உங்களுக்குள்ளாலே நல்லா நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம். எல்லாம் நடக்க ஜாலியாக இருக்கும். துபாயில் அவர் பங்களாதேஷ் போயிட்டா நீங்கள் ரெகுலராக கான்டாக்ட் இருக்குங்களா? ரெகுலர்லாம் இல்லை, சும்மா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பேசுவோம், வருவான். திடீர்னு ஏதாச்சும் அவனுக்கு தேவைண்டாக சொல்லுவான், எனக்கு தேவைன்னா நான் சொல்லுவேன். துபாய்க்கு ரெகுலர் வருவானா? இப்படி இடையில வருவான். அப்போ கேட்பாங்க. ஃபேமிலியோட போக மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கூட்டிகிட்டு போனால் அரப் கண்ட்ரிஸ் கூட்டிகிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த ஒரு தொல்லையும் இல்லை. எஸ்பெஷலி இந்த சில டாய்லெட் பிரச்சனை அது இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மற்ற யூரோப்புக்கெல்லாம் போனாக்கா அவ்வளோதான், ஒரு 2 நாளில் நான் திரும்பி ஓடி வர மாதிரி. இந்த வியூக்காக தான் நான் வெயிட் பண்ணது இவ்வளோ நேரம். ஏன்னா இங்கே போய் நிப்பாட்டுறான். இதுதான் வியூ ஆக்சுவலாக. Foi bom.
குதிரை வண்டியை பாருங்க. வா, சூப்பர். என்னன்னு சொன்னாக்கா நியூயார்க்லேயும் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா கலிஃபோர்னியாவில் ரோடு இருக்குல்ல, இப்படியே மேலே போய் பில்டிங்கில் போய் ஏறுற மாதிரி இருக்கும். ஹில்லு தான் அது, வந்து அப்படியே ரோடாக அமைச்சு வச்சுக்கிறாங்க. சிக்னல் உள்ளலாம் மட்டும் போயிட்டு இருக்கு. இல்லை இருக்கு இந்த வண்டியா விழுந்துச்சு பஸ் சிக்னல். இப்போ தானே விழுந்துச்சு, ரெண்டுலேயும் மாறிச்சு பார்த்துட்டு தாங்க. இவனும் ஹாலிவுட் படம் எடுக்கிறதுக்குண்டே கட்டின மாதிரி இருக்கு இந்த ரோட்லாம். You hold you bus right. Tell again. Better. Better or butter? Legend Discovery subscribe பண்ணுங்க.